வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கோவிட்-19க்கான தடுப்பு மருந்துகளில் ஒரு தடுப்பு மருந்து மூன்றாவது கட்ட மனித பரிசோதனையை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். பீகார் சட்டப்பேரவைக்கு இரண்டாவது கட்டமாக அடுத்த மாதம் 3ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள 94 தொகுதிகளில் வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. அஇஅதிமுகவின் 49வது ஆண்டு தொடக்க விழா இன்று கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி பண்டிகை இன்று தொடங்கியது. உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி பெங்களூரு அணியையும், சென்னை அணி தில்லி அணியையும் இன்று எதிர்கொள்கின்றன. இனி விரிவான செய்திகள். கோவிட்-19னால் குணமடைவோரின் எண்ணிக்கை நம் நாட்டில்தான் அதிகமாக உள்ளது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். இந்த நோய் தொற்று தொடர்பாக பிரதமர் தொடங்கி வைத்த மக்கள் விழிப்புணர்வு இயக்கம் குறித்து அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் கீழ் செயல்படும் நிறுவனங்களின் தலைவர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதில் விஞ்ஞானிகள் ஆற்றி வரும் பங்கு மகத்தானது என்று அவர் கூறினார். உலக அளவில் 9 தடுப்பு மருந்துகள் பரிசோதனை அளவில் முக்கிய கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நம் நாட்டில் 3 தடுப்பு மருந்து பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதில் ஒன்று 3வது கட்ட மனித பரிசோதனைக்கு முன்னேறியிருப்பதாகவும் அவர் கூறினார். கோவிட்-19 தடுப்பு மருந்து உற்பத்தி விரைவில் நம் நாட்டில் தொடங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். குளிர்காலம் மற்றும் பண்டிகை காலங்களை கருத்தில் கொண்டு அரசின் நெறிமுறைகளை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த நோய் தொற்றை கண்டறிவதற்கான பரிசோதனை எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறினார். இதற்கிடையே மக்கள் விழிப்புணர்வு இயக்கத்தின் கீழ் பல்வேறு தரப்பினர் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு ராமச்சந்திரன் முகக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். கொரோனா தொற்றுநோய் பரவாமல் இருக்க பொதுமக்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். பொது இடங்களில் சமூக இடைவெளியுடன் கூடுவது கொரோனா தொற்றுநோய் பரவுவதை தடுக்கும். திருவிழா காலங்களில் கடைகள், சந்தைகள் மற்றும் வியாபார ஸ்தலங்களில் பொது இடங்களில் கூடும்போது வரிசையாகவும் சமூக இடைவெளியுடன் சென்று பாதுகாப்பாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெளியே சென்று வரும்போது சோப்பு போட்டு கைகளை நன்றாக தேய்த்து கழுவுவது தொற்றுநோய் பரவுவதை தடுக்கும். அரசு வெளியிடும் நடைமுறை வழிகாட்டுதல்களை பின்பற்றி அனைவரும் பாதுகாப்பாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கோவிட்-19 பரவல் கட்டுக்குள் இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைவோரின் எண்ணிக்கையும் 87.78% அதிகரித்துள்ளது என்று சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகளும் 1.52 என்ற அளவில் குறைவாக உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவ கட்டமைப்பு வசதிகளும் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இதேபோல் பரிசோதனைகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த நோய் தொற்று தொடர்பாக தேவை அடிப்படையில் மாநில அரசுகளுக்கு மத்திய குழு ஆலோசனை வழங்கி வருவதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ரயில் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கோவிட்-19க்கான பாதுகாப்பு நெறிமுறைகள் குறித்து ஆய்வு செய்வதற்கான ரயில்வே வாரியத்தின் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக அரசின் நெறிமுறைகள் ரயில் நிலையங்களில் முழுமையாக கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கோவிட்-19 தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் ரயில் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. மகளிர் பயணிகளின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. பண்டிகை காலத்தில் அதிக எண்ணிக்கையில் மக்கள் ரயில் நிலையத்தை பயன்படுத்துவார்கள் என்பதால் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்குவதில் நம் நாடு முன்னணியில் திகழ்வதற்கு தேசிய கல்விக் கொள்கை உதவிடும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷங்க் கூறியுள்ளார். ஜோத்பூர் ஐஐடி வளாகத்தில் பல்வேறு புதிய வசதிகளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டே புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தொலைநோக்கு அடிப்படையில் மாணவர்களுக்கு உதவும் வகையில் புதிய கல்விக் கொள்கை உள்ளது என்று கூறினார். வரைவு தேசிய சுற்றுலாக் கொள்கை குறித்து கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் சிங் பட்டேல் மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற 2 நாள் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். கோவிட்-19 காரணமாக சுற்றுலாத்துறையும் பெருமளவு பாதிப்புக்கு உள்ளானதாக அவர் கூறினார். மாநில அரசுகளின் கருத்துக்கள் பெறப்பட்ட பின்னர் இந்த கொள்கை இறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு இந்த துறைக்கு உதவிடும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
இந்த கூட்டத்தில் பேசிய தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன், தமிழகத்தில் உள்ள முருகன் கோவில்களை இணைக்கும் ஆன்மீக சுற்றுலா திட்டத்திற்கு விரைவில் ஒப்புதல் அளிக்குமாறு கேட்டுக் கொண்டார். 100 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் வகுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அறுபடை வீடுகளாக கருதப்படும் திருத்தணி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை ஆகிய இடங்களில் உள்ள முருகன் கோவில்களில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதோடு அவற்றை இணைப்பதற்கான சாலை வசதிகளையும் ஏற்படுத்தும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19க்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். பீகார் சட்டப்பேரவைக்கு 2வது கட்டமாக அடுத்த மாதம் 3ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள 94 தொகுதிகளில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். 3 கட்டங்களாக நடைபெறவுள்ள தேர்தலில் பதிவாகவுள்ள வாக்குகள் அடுத்த மாதம் 10ஆம் தேதி எண்ணப்படும். அஇஅதிமுகவின் 49வது ஆண்டு தொடக்க விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் சென்னையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கொடியேற்றி தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். சேலம் சிலுவம்பாளையத்தில் அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கொடியை ஏற்றி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக மீண்டும் ஆட்சிப் பொறுப்பை ஏற்க கட்சியினர் பாடுபட வேண்டுமென்று இரு தலைவர்களும் கேட்டுக் கொண்டுள்ளனர். நவராத்திரி பண்டிகை இன்று தொடங்கியதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளார். ஏழை மக்களின் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை இந்த பண்டிகை கொண்டுவர வேண்டும் என்று வாழ்த்துவதாக பிரதமர் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவிற்கு ஆளுநர் விரைவில் ஒப்புதல் அளிப்பார் என்று சட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளி மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இந்த மசோதாவை கொண்டு வந்திருப்பதாக கூறினார். இதற்கு ஆளுநர் விரைவில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று திரு சி வி சண்முகம் கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர், 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பேருந்தும் காரும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த விபத்து பகுதியை பார்வையிட்ட காவல்துறையைச் சேர்ந்த ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அனந்த்நாக் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்புப் படையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது வடமேற்காக நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று 2 ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன. துபாயில் பிற்பகல் 3:30 மணிக்கு நடைபெறவுள்ள போட்டியில் பெங்களூரு அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. ஷார்ஜாவில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் சென்னை அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் உயர்நிலைக்குழு கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான பாதுகாப்பு நெறிமுறைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியை நடத்துவது தொடர்பாகவும் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது. பெட்ஹல்ஸ் சாம்பியன் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் இன்று ஸ்லோவாக்கியாவின் நோபர்ட் கோம்ஸை எதிர்கொள்கிறார். கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளோடு பொருளாதாரத்திற்கு ஊக்கமளிக்கும் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உலக வங்கி வளர்ச்சிக் குழுவின் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார். பொருளாதாரத்திற்கு புத்துயிர் அளிப்பதற்காக மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19க்கான தடுப்பு மருந்துகளில் ஒரு தடுப்பு மருந்து 3வது கட்ட மனித பரிசோதனையை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். பீகார் சட்டப்பேரவைக்கு 2வது கட்டமாக அடுத்த மாதம் 3ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள 94 தொகுதிகளில் வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. அஇஅதிமுகவின் 49வது ஆண்டு தொடக்க விழா இன்று கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி பண்டிகை இன்று தொடங்கியது. உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி பெங்களூரு அணியையும் சென்னை அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR_News_ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.